இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்க சிப்லால இருந்து பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம வெட்டி வச்சிருக்கிற செமி டாப்பை தச்சு பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்ப நம்ம இந்த சைனீஸ் காலர் வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா, நான் இந்த வெட்டின வீடியோவோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். இப்ப அதை விடவுமே இந்த பக்கமும் அந்த பக்கமும் கால் இன்ச்சு குறைச்சு கேன்வாஸ் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திக்கான கேன்வாஸ் வச்சுக்கோங்க. பேப்பர் கேன்வாஸ் கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும் இல்லையா, அதனால இப்ப நம்ம இந்த காலரை முதல்ல இந்த கர்வ்ல இருந்து ஆரம்பிச்சு மேல் பாகம் அப்படியே முடிச்சிடலாம். இது டபுள் பீஸ் தான் நம்ம வெட்டி வச்சிருக்கோம். இப்போ இந்த வளைவுகள் எல்லாம் லேசா சிசர் கட் போட்டுக்கலாம். இப்போ இந்த கேன்வாஸை நம்ம உள்ள வச்சுக்கலாம். சரியா இந்த தையலுக்கு பக்கத்தில் அதை அப்படியே பொருத்தி அப்படியே ஒரு ஓர தையல் அந்த கேன்வாஸை நல்லா அழுத்தி பிடிக்கிற மாதிரி போட்டுக்குவோம். இப்போ நம்ம தைச்ச பிறகு சென்டர் பாகத்தை ஒரு நாட்ச் போட்டு வச்சுக்குவோம். கழுத்தில் ஏற்றும் பொழுது நமக்கு அந்த இடம் சரியாக நெக்கில் பின்பக்கம் வைக்கிறதுக்கு கரெக்டாக குறிச்சி வச்சுக்கலாம். இப்போ ஸ்லீவில் நம்ம இந்த ஆர்ம் ஹோல் கிட்ட கொஞ்சம் கிளாத்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிட்டு கரெக்டாக அதோட முன்பக்கம் கழிக்க வேண்டியது கையில் அதெல்லாம் கழித்து ரெடியாக வச்சுக்கலாம். ஓகேவா, இதே மாதிரியே இன்னொரு கையும் தைச்சு ரெடி பண்ணிக்கலாம். கை ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது டாப்பை தைச்சுக்குவோம். இது நம்ம கையை ஏற்றும் பொழுது இந்த முன் பக்கத்தில் கட்டாயமாக கழிச்சிட்டு தான் ஏற்ற போகிறோம். எப்போதுமே நான் அதை கடைசியாக தான் கழிப்பேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. முன்னுமே கழிச்சிட்டோம்னா ஒரு சில நேரங்களில் நடக்கிற தவறுல இதுவும் ஒன்று. நம்ம தெரியாமல் ஒரே சைடில் இருக்கிறதே கிளாத் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது கலர் முன்ன பின்ன நமக்கு தெரியாமல் இருக்கிற கிளாத்லலாம் அந்த மாதிரி கட்டாயமாக மாற்றி வச்சுடுவோம். அதாவது ஃப்ரண்ட் கட்டிங்கை தூக்கி பேக்கில் போட்டுருவோம், பேக்கை தூக்கி ஃப்ரண்ட்டில் போட்டுருவோம். அப்போ அவங்களுக்கு அந்த கையே சம்மந்தம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பிகினர்ஸ் கட்டாயமாக முன்னமே அதை கழிக்காமல் பிற்பாடு தைக்கும் பொழுது நீங்கள் அதை கழிச்சு விட்டால் போதும். இப்போ இந்த ஷோல்டரை ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டு தையலை போடுங்க. கட்டாயமாக ஷோல்டர்லாம் எப்போதுமே 2 தையல் இருக்கணும். இப்போ அப்படியே நம்ம கரெக்டாக காலரை ஏற்றிடலாம். இந்த பேக்கோட போர்ஷனை இப்படி சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்து இங்கே ஒரு நாட்ச் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம காலரில் போட்ட நாட்சும் இதுவும் கரெக்டாக அங்கே செட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாம் மற்ற பாகங்களை தைக்க போகிறோம். இப்போ இது சரியாக உங்களுக்கு பொருந்துதான்றதையும் செக் பண்ணிக்கணும். ஏன்னா கழுத்துக்கு பொருந்தாமல் இருந்தால் நம்ம கழுத்தை இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி வச்சு பார்க்கறத விடவுமே நம்ம கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சு தான் பார்க்கணும். இன்னமும் கொஞ்சம் நாம் இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். அதாவது முன்பக்கம் தான், பின்பக்கம் கட் பண்ணக்கூடாது. ஆழத்தை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆழம் அங்கேயே இருக்கட்டும். இதை மட்டும் இப்படி வளைச்சு வெட்டிக்கோங்க. அதாவது கழுத்தை நம்ம வட்டமாக வெட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி.
இந்த மாதிரி செக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தைங்க. இன்னமும் கொஞ்சம் இந்த இடத்தை கட் பண்ணிக்கலாம். நம்ம குறைவாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதிகப்படியாக வந்து தேவைன்றதை கட் பண்ணினோம்னா பயம் இல்லை. இப்போ இந்த சென்டர் கரெக்டாக இங்கே பொருத்திக்கோங்க. பொருத்திட்டு இப்படியே வச்சு பாருங்க சரியா இருக்கான்னு. இப்போ இந்த கிராஸ் பீஸுங்கிறதால நம்ம தைக்கும் பொழுது இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த கிளாத்து எக்ஸ்பேண்ட் ஆகாது. சரியா ஒரு கிளாத்தை இங்கே வைங்க. ஒரு கிளாத்தை அந்த சரியா இந்த நாட்ச் மேலே பொருத்தி இருக்கேன் பாருங்க. இப்படி வச்சுட்டு தைக்க ஆரம்பிக்கலாம். கீழே இந்த ஷோல்டர் கிட்ட சுருக்கம் இல்லாம பார்த்துக்கோங்க. சரியா இப்படி இழுத்து வச்சு தைங்க. ஏன்னா கழுத்தோட பீஸ் வந்து கிராஸுங்கிறதால நம்ம கொஞ்சம் இழுத்தா வரும். ஆனா அதுக்காக கழுத்தை ரொம்ப பெருசா வச்சுட்டு நம்ம காலரை வைக்கும்போது அது அப்படியே சாயும். அதனால கழுத்தை மட்டும் குறைவா வெட்டுறது ஜாக்கிரதையா செய்யுங்க. இப்போ அந்த கேன்வாஸையும் சேர்த்து நம்ம பிடிச்சு தைச்சிட்டோம். பின்பக்கம் எந்தவித சுருக்கமும் இல்லாம கவனமா தைங்க. இப்போ இந்த கிளாத் அப்படியே உள்ள மடிச்சுட்டு நம்ம மேல் கிளாத்தையும் அப்படியே இந்த மடிப்புக்கு ஏற்ற மாதிரி அது மேலேயே வச்சு மடிச்சு தைக்க போறோம். முதல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கீறி விட்டுக்கலாம். ஏன்னா கேன்வாஸும் கூட இருக்கிறதால அந்த இடம் நமக்கு கொஞ்சம் தடிமனா இருக்கும். அந்த போர்ஷனை கொஞ்சம் மேல் நோக்கி மடக்கி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கீறி அதை சரிப்படுத்திட்டு அதுக்கு பிறகு வைக்கும் பொழுது ரொம்பவே சுலபமா வச்சிடலாம். இதுல இந்த காலர் போர்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் வேலை. மற்றபடி மீதியெல்லாம் ஈஸியா ஏற்றிடலாம். அவ்வளவுதான், காலர் வேலை முடிஞ்சாச்சு. இப்ப அப்படியே ஸ்லீவை நம்ம ஏத்தலாம். ஸ்லீவ் நம்ம ஏத்துறதுக்கு முன்னாடி இவங்களோட இந்த ஆர்ம் ஹோலோட அளவை பார்த்துக்கலாம். நம்ம சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, முன்கை வந்து 6-7 இன்ச்சில் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை விடவுமே இங்கே 1 இன்ச்சு கூடுதலாக வைங்கன்னு. அதனால இந்த இடம் வர்றது எவ்வளோன்றதை நீங்கள் குறிச்சிக்கிட்டு இந்த அளவுக்கு சரியாக வருதா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. இப்போ வரலன்னா நீங்கள் ஆழத்தில் தாராளமாக இதை வெட்டி பெருசு பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லையா, நம்ம இதில் ஒரு 1/2 இன்ச்சு இந்த ஆழத்திலேயே நம்ம அதிகப்படுத்திக்கலாம். 1/2 இன்ச் அல்லது 3/4 இன்ச் கூட பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. ஆனால் இந்த சைடில் போகக்கூடாது, இந்த ஆழம் இந்த வளைவோட முடிஞ்சிடணும். இப்போ இங்கே ஏற்ற போகிறோம். இந்த இடத்த சரி பார்க்குறோம். இப்போ ஓகே, இது மிச்சம் வந்து சீம் அலவன்ஸில் போகும். அதே மாதிரியே இன்னொரு பக்கமும் நம்ம கட் பண்ணிக்குவோம்.
கையை ஏற்ற போகிறோம். ஏற்றும் பொழுது நீங்கள் இப்படி ஃப்ரண்ட் பீஸை இப்படி கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இது முன்பக்கம் இல்லையா, அந்த ஓப்பன் இருக்கிற பக்கம் முன்பக்கம்ன்றதுனால நம்ம இங்கே தான் வந்து அந்த கழிக்க வேண்டியதை கழிச்சுக்கணும். நேர் பீஸான்னு ரெண்டுத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இதை கழிச்சுக்கோங்க. எப்போதுமே இந்த முறையை செஞ்சீங்கன்னா கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா பிகினர்ஸ்க்கு இந்த தவறு வந்து ரொம்பவே நிகழக்கூடியது அடிக்கடி. இதே மாதிரியே அடுத்த கையும் தைச்சுக்கலாம். இப்போ நம்ம இனிமேல் கையெல்லாம் தைக்கிறது வழக்கம் போல் நம்ம எடுத்த அளவுப்படி தைச்சுக்கலாம். இந்த ஸ்லீவில் கொஞ்சம் இவ்வளோ கிளாத் மிச்சம் இருக்கு இல்லையா, அது நம்ம வேண்டாம், கட் பண்ணி போட்டுடலாம். முன்கை அளவு எடுக்கிறீங்க இல்லையா, எடுத்த பிறகு ஷோல்டர்லேருந்து ஒரு 7 இன்ச் அளவில் இங்கே நீங்கள் மார்க் பண்ணி பார்த்துக்கோங்க. அவங்களோட அந்த கையோட சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்துட்டு அது 6 இன்ச் அப்படின்னு நீங்கள் குறிச்சிங்கன்னா கட்டாயமாக ஆம் ஹோல் கிட்ட 7 இன்ச்சாக இருக்கணும். ரொம்பவே கை மட்டும் தனியாக ரொம்ப சதை பிடிப்போடு இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு 1/4 இன்ச் கூட வரும், அவ்வளவுதானே தவிர இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் எடுக்கிற அளவுலேருந்து இங்கே வர்றது 1 இன்ச் கட்டாயமாக கூடுதலாக இருக்கும், அவ்வளவே தான். இப்போ இந்த தையலை நம்ம இது கூட சேர்க்குறோம். ஓகேவா? ரொம்ப எளிமையாக தான் சுடிதார் தைக்கிறது, ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான். நம்ம பாடி சுற்றளவு எடுக்கலாம். இந்த இடத்துல இருந்து எடுக்கணும். இப்போ இது 23 இருக்கு, அவங்களுக்கு தேவை 21. அதாவது அவங்களோட அளவு வந்து 20, நம்ம 1 இன்ச்சு கூடுதலாக வைக்க போகிறதுனால 21க்கு வரணும். இப்போ 2 இன்ச்சு உங்களுக்கு அதிகமாக இருக்கு இல்லையா, அந்த 2 இன்ச்சில் இங்கே 1 இன்ச் குறைக்கணும், அங்கே 1 இன்ச் குறைக்கணும், அவ்வளவுதான். நம்ம வந்து பாதி தான் எடுத்திருக்கோம். ஃபுல் அளவில் 2 பக்கமும் இங்கே 2 குறைக்கணும், அங்கே 2 குறைக்கணும். அதனால இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதால 1 இன்ச்சு நம்ம குறைக்கிறோம். ஓகேவா? 1 இன்ச்சு சும்மா ஒரு கோடு அளவு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் வந்து அந்த அளவு. அதில் இருந்து நம்ம அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி இப்படியே தான் அதை கொண்டு வர போகிறோம். ஏன்னா அந்த ஷேப்பெல்லாம் நம்ம முன்னாடியே கரெக்டாக கட் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ நம்ம அந்த அளவுப்படியே இங்கே வந்துட்டோம் இல்லையா, கரெக்டாக இந்த கட்டு போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அது வரைக்கும் வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் திரும்பவும் போயிடுங்க. கொஞ்சம் ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்ப அப்படியே அந்த தையல் மேலேயே ஒரு தையலை எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு கையும் தைச்சிருவோம். அவ்வளவுதான். வழக்கம் போல நம்ம இந்த சைடில் நம்ம ஸ்லிட்டு தைப்போம் இல்லையா, அதை தைச்சுக்கலாம். அப்படியே கீழே ஹைட்டை சரி பார்த்துட்டு கரெக்டாக அதையும் மடித்து தைச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தைக்கும் பொழுது தான் நமக்கு சைனீஸ் காலர் அழகாக இப்படி உட்காரும். இல்லைன்னா அப்படியே பிரிஞ்சு நமக்கு ஷோல்டரில் அப்படியே மடிஞ்சிடும். அதனால் இந்த மெத்தட் பார்த்து அதே மாதிரியே செய்யுங்க. ஓகேவா? அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.